என்னுடைய இனிய வணக்கங்கள். இது என்னுடைய 4வது பிரசவம். முதல் 3 பிரசவங்கள் எந்த கோளாறு இல்லாமல் நடந்தது. இந்த பிரசவம் மருத்துவமனைக்கு மாறி மாறி போய் கடைசியில் தலைமை மருத்துவர்கிட்ட சேர்ந்து செயலாளரும் அவரும் சேர்ந்து ஒரு வழியாக இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நான் அவர்கள் இருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். எங்களை சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் தாத்தா, நானும் மயிலவனும் ஒரே பள்ளியில் படித்தோம். எனக்கு 2 வருஷம் அவர் ஜூனியர், என்னுடைய தம்பியின் கிளாஸ்மேட். இப்போ தாத்தா கூட பேரன் சேர்ந்துருக்கிறான், அல்லது பேரன் கூட தாத்தா சேர்ந்துருக்கிறாங்களாங்கிறது உங்கள் முடிவு. ஆனால் நாங்கள் வயசில் தாத்தா, அவ்வளவுதான். மனசில் இவனை விட சின்னவன். ஏன்னா அவனுக்கு இன்னும் காதல் கவிதை எழுத நேரம் போட்டு கொடுக்க நேரம் இல்லை. அவனும் எழுதுவான். ஏன்னா அந்த வாலிப வயசு வந்தால் கிறுக்கித்தான் ஆகணும். அந்த மாதிரி இப்போ அவன் 12வது படிக்கிறான். நாங்கள் சொல்லி கொடுத்தவங்க, அவன் கேட்டுட்டுவேன். நாங்கள் ஆசிரியர், அவன் மாணவன். அதையெல்லாம் தாண்டி இப்போது கவிஞர்கள் அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் சேர்ந்துருக்கிறோம். நான் என்னை பொறுத்தளவில் அவன் வருங்காலத்தில் ஒரு சிறந்த கவிஞனாக உருவெடுப்பான். அந்த வானிலை அறிக்கை மாதிரி இது பொய்யாகாது. நீங்கள் தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக கோவை மாவட்டத்தில் கனத்த மழை பெய்ய போகுது. இவன் சொல்லாமல் இருந்தால் பெய்ஞ்சிருக்கு. சொல்லியே வரல. அந்த மாதிரி விளையும் பயிர் முளையிலே அவனுக்கு அதற்கான அறிகுறிகள் இருக்குது. இன்னும் அவன் மேலே மேலே உயர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.